பிரியா வந்து ராஜாவை கல்யாணம் பண்ண போறாங்க உண்மையாவா? செகண்ட் மேரேஜ் புருஷன் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ண போறீங்க உண்மையாவா? சொல்லலாம் ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. எவ்வளவு பேருக்கு கேட்டுக்கிட்டு இருக்கோம், பாத்துக்கிட்டு இருக்கோம். கிரியாஸின் அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி. மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். பணக்கார விட்டு பொண்ணு கிடைச்சிருக்க அப்புறம் எதுக்கு நம்ம டாக்ஸிக்கா இருக்கணும்? எதுக்கு நம்ம வந்து வில்லன் மாதிரி பிஹேவ் பண்ணணும்? முன்பக ப்ரோ, எனக்கு அந்த என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டா, ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணிட்டேன் நான். அதெல்லாம் வச்சு செய்கிறோம். நான் 11 இயர்ஸ் இண்டஸ்ட்ரியில் இருந்துக்கிறேன். ஸோ இந்த 12th இயர் தான் வந்து எனக்கு ரெசார்ட் கப்புமா தான் ஒரு நல்ல ரிசப்ஷன் கிடைச்சிட்டேன். ஸோ விஜய் நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவர் எப்பவுமே ஒரு காமெடியாக ஒரு பண்ணுவேன் நான் பார்த்துட்டு இருந்தேன். அப்புறமா கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணும்போது அவுட்ஸ்டாண்டிங். எக்கச்சக்கமா வேலை இருந்தும் அடிப்போம் மேலும். ரெட் நூல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம், நமஸ்காரம், ஹாய் ஹலோ. நான் கௌதம். இன்னைக்கு இந்த சூப்பரான கான்வர்சேஷன் யார் கொடுக்க போகுது அப்படின்னா, மை கவ்பாய் ஹஸ்பண்ட் அந்த ஒரு ஷார்ட் ஸ்டோரிஸ்ல இருந்து நம்ம கிஷோர் தேவ் ப்ரோ இருக்காங்க. வணக்கம் ப்ரோ. ஹாய். சூப்பர் ஹாப்பி உங்களை மீட் பண்ணி பேசுறதுல, அதுவும் லொகேஷன் ஷூட்டிங் லொகேஷன்ல வந்து பேசுறதுல ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அதுவும் நைட் 11 மணி. நைட்டு 11 மணி. ஆமா, இந்த டைம்ல மீட் பண்றதுல ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களா? எப்படி ப்ரோ? டச் பண்ணி கண்ணெல்லாம் இருட்டாகாம அதுக்கு ஏதாவது ஒரு குளிர்பானங்கள் குடிச்சிட்டு வந்து நடிக்கணும் அப்படிங்கிறது. Obviously. ஸோ ஆர்டிஸ்டோட லைஃப் அப்படிங்கிறதுல இருந்தே ஆரம்பிச்சிடலாம். ஸோ இப்போ நம்ம ஒரு 12 மணிக்கு உட்காந்து பேசிட்டு இருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி டே அண்ட் நைட் ஷூட் அப்படிங்கிறது இருக்கும். நம்ம இந்த ஆர்டினரி மேன் வாழக்கூடிய காலில் முழிச்சிருப்போம், நைட்டு தூங்கும் அப்படிங்கிற வாழ்க்கை இருக்காது. ஸோ ஆர்டிஸ்டோட லைஃப்பை பற்றி சொல்லுங்க. டிபெண்ட்ஸ் தான் ப்ரோ. ஸோ லைக் இப்போ ஆப்பர்ச்சுனிட்டிக்காக நம்ம நிறைய இயர்ஸ் காத்துட்ருப்போம் இல்லையா? ஸோ அந்த டைம் நமக்கு இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்போது இது யூட்டிலைஸ் பண்ண தான் எந்த ஒரு ஆர்டிஸ்ட்டுமே அதை நினைப்பாங்க. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம எப்படி நெக்ஸ்ட் லெவலுக்கு ஸ்டேஜ் பண்ண போகிறோம், அதுக்கான பார்த்தா தான் இதை பார்க்குறோம். ஸோ இதில் அஃப்கோர்ஸ் நீங்கள் சொல்கிற மாதிரி உடல் உழைப்பு ஜாஸ்தியாக இருக்கும். அண்ட் மீன்வேல் நம்மளுக்கு அந்த அவுட்கம் நம்ம ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அது எல்லாமே நமக்கு கம்ப்ளீட்டாக வேனிஷ் ஆகிடும். ஸோ இன்னும் நமக்கு எக்ஸ்ட்ராவாக நமக்கு பூஸ்ட் தான் கொடுக்கும். ஸோ இது பாசிட்டிவாக தான் எடுத்துக்கிறேன். வெளியில கிடைக்கிற அந்த ரிசப்ஷன்ல இருந்தே நமக்கு ஒரு பூஸ்ட் கிடைச்சிடும். அதுக்காகவே ஒரு ஓட்டம் தனியாக எக்ஸ்ட்ரா ஓடலாம் இருக்கும். அதுவும் நம்ம ஃபேமிலியோட போகும்போது அப்போ ரெகனைஸ் பண்ணும்போது இன்னும் நமக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் இருக்கும் இல்லையா? கிரேட் ப்ரோ, சூப்பர். இந்த பேட்டர்னை பத்தி ஃபர்ஸ்ட் பேச ஆரம்பிச்சிடலாம். இப்போ ரீசெண்டா நம்ம நிறைய இன்ஸ்டாகிராம்லாம் ஸ்க்ரோலிங்ல வர்றது இந்த ஷார்ட் ஸ்டோரிஸ், ரீல்ஸ் பேட்டர்ல வரக்கூடிய ஷார்ட் ஸ்டோரிஸ் வந்து நிறைய பாக்குறோம். அந்த வகையில இந்த ஷார்ட்ஸ் டிவில வரக்கூடிய மை கவ்பாய் ஹஸ்பண்ட் எப்படி போயிட்டு இருக்கு அந்த ப்ராஜெக்ட்? எஸ். ஸோ இன்னைக்கு லாஸ்ட் டே ஆஃப் ஷூட். ஓகே. ஆல்மோஸ்ட் ஷூட் முடிய போகுது. ஓகே. ஸோ கிளைமேக்ஸ்க்கு வந்துட்டோம். ஸோ வெர்டிகல் ட்ராமா பற்றி பார்க்கும்போது நமக்கு ஒரு எபிசோட்லேயும் ஒரு ஹூக் தேவைப்படும். ஸோ தட் நம்ம ஆடியன்ஸ் வந்து நமக்கு எங்கேஜாக வச்சுப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் எபிசோட்லேருந்து செகண்ட் எபிசோடுக்கு நமக்கு ஒரு கனெக்டிவிட்டி இருக்கணும். லைக் ஏதாச்சும் ஒரு ஹூக் பாயிண்ட் இருக்கணும். இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தான் நெக்ஸ்ட் இதுக்கு ஸ்வைப் பண்ணுவாங்க. ஸோ ஒரு 1-2 நிமிஷத்துக்குள்ள ஒரு ஆக்டிவிட்டி நம்ம கம்ப்ளீட் பண்ணி அது ஒரு ஹூக் கொடுத்து, ஸோ எப்படின்னா நமக்கு என்டையராக ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சீரியல் பண்ணுறதா இருந்தால் லாஸ்ட் 30th மினிட் வரைக்கும் நம்மளுக்கு அந்த இது கூட்டிகிட்டு போனால் போதும். இங்கே அப்படி இல்லை, 1 நிமிஷத்துக்குள்ள நம்ம எல்லாத்தையும் அதை பண்ணணும். அண்ட் நம்மளுக்கு இவ்வளோ தான் ஸ்க்ரீன் ஸ்பேஸ். கரெக்ட். ஸோ நம்ம க்ளோஸ்லாம் ஷார்ட்டை வச்சாங்கன்னா நல்லா பெருசாக மூவ்மெண்ட் பண்ண முடியாது. நம்ம மாஸ்டரில் என்ன பண்ணுமோ அதை காம்ப்ரமைஸ் பண்ணி அதை எமோட் பண்ணி நிறைய சேலஞ்சஸ் இருக்கு. ஸோ கிரேட் அப்படின்னு வருதான். ஏன்னா டைரக்டர் சாரை மீட் பண்ணி பேசிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, இது வரைக்கும் சீரியல்ஸ்ல கூட அந்த ஒரு குதிரை அப்படிங்கிறது வந்து காமிச்சது இல்லை. பட் நம்ம இந்த ஸ்டோரியில வந்து ஒரு குதிரையை வந்து லைவா ட்ரெயின் பண்ணி அதை வந்து ஹீரோ ஓட்டி அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை பத்தி ஃபர்ஸ்ட் குதிரை காலையில் வரும்போது ட்ரைனிங் கொடுத்தாங்க. சரி, குதிரை கூட சும்மா ஒரு ரவுண்ட்லாம் போயிட்டு வருது. எட்டி விட்டுச்சுன்னா பறந்து போயிடும் அந்த பயம் இருந்துச்சு. கூட்டானா கூட குதிரையை சுத்திட்டு தான் வர்றது, அது பக்கத்துல போறதே இல்லை. ஓகே. பேக் சைட்ல யாருமே போறது இல்லை. அந்த பயம் இருந்துச்சுன்னா குதிரை சொன்னா நம்ப மாட்டீங்க, ஈவினிங் வரைக்குமே ஷூட் பண்ணிருக்கும், அவ்வளவு கோஆபரேட்டிவா பண்ணுச்சு. ஓகே. அதுக்கு தெரிஞ்சிருச்சு போல ஷூட்டிங் ஷூட்டிங் குதிரையான்னு தெரியல, அது எவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டி வெயிட் பண்ணிச்சுன்னு தெரியல. ஸோ அது பெர்ஃபார்மன்ஸும் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக. ஸோ திடீர்னு திடீர்னு ஸ்பீட் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. ஹெலிகாம் ஷாட் போகும்போது செம்ம ஸ்பீடு. ஓகே. ஸோ ஆமா, ஓகே. நானாலாம் அதை ஸ்பீடெல்லாம் போகல, அதுவா போகுது, திடீர்னு போயிடுச்சு. போது அந்த டைம் பார்த்து லக்கிலி ஷார்ட் எனக்கு பின்னாடி தான் வச்சிருந்தாங்க ஹெலிகாம். ஓகே. ஃபேஸ் டிடெக்ஷன் எதுவுமே தெரியல, பயங்கரமா பயந்துட்டேன். அதுக்கப்புறமா ஸ்டாப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா அவங்க ஹூக்லாம் சொல்லி கொடுத்தாங்க எப்படி கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ ஒரு 1 டேல ஓரளவுக்கு அதை ஹேண்டில் பண்ற அளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா கோஆபரேட் பண்ணுச்சு. அது மாதிரி நல்லா கோஆபரேட் பண்ணுச்சு. ஒரு ஜாலி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்.
கிரேட் ப்ரோ. மை கவுபாய் ஹஸ்பண்டுக்கு வந்துடலாம். எஸ் ப்ரோ. ஸோ லாஸ்ட் டே அப்படிங்கும்போதே எந்த ஒரு ப்ராஜெக்டாக இருந்தாலும் லாஸ்ட் டேக்கு வந்து நமக்கு கொஞ்சம் மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அபவுட் திஸ் ப்ராஜெக்ட் எவ்வளோ க்ளோஸ் டு த ஹார்ட் அண்ட் இந்த ப்ராஜெக்ட் வெளியில் கிடக்கக்கூடிய ரிசப்ஷன் இதெல்லாம் பற்றி ஷேர் பண்ணலாம் ப்ரோ. ஷூர் ப்ரோ. ஸோ இந்த ப்ராஜெக்ட் பண்ணி பார்க்கும்போது மை கவுபாய் ஹஸ்பண்ட் போது ஸோ நம்ம கல்ச்சருக்கு கம்ப்ளீட்டாக இது ஒரு கான்ட்ராஸ்டாக இருக்கும். லைக் நம்ம தமிழில் வந்து இது மாதிரிலாம் நம்ம பண்ணது கிடையாது. அண்ட் ஆக்சுவலாக ஃபாரின்லேயே இது கொஞ்சம் அவங்க கல்ச்சருக்குமே அது ஒட்டுமான்னு எனக்கு தெரியல. நான் பார்க்கும்போது எனக்கு அதுவே கொஞ்சம் இதுவாக தான் இருந்துச்சு. அதை கம்ப்ளீட்டாக தமிழுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணி ஸோ அவங்க இன்ட்ரெஸ்டிங்காக இதெல்லாம் ஹேட் பண்ணால் ஹூக்காக இருக்கும்னு சொல்லிட்டு அதில் ஒர்க் அவுட் பண்ணி அண்ட் டைலாக்ஸ் அதை எலிவேட் பண்ணுறதுலேருந்து ஆக்டிங்கில் அது இன்னும் கொஞ்சம் ஸ்கோப் நம்ம கொடுக்குறதுலேருந்து எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டண்டான ரோல் இதில் ப்ளே ஆகுது. லைக் இப்போ டைரக்டர் மட்டும் இல்லாமல் அசோசியேட் டைரக்டர்லேருந்து கோ டைரக்டர்லேருந்து அண்ட் ஆர்ட் டிபார்ட்மெண்ட்ல எல்லாருக்குமே தனித்தனியாக சேலஞ்சஸ் இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஒரு கவுபாய் காட்டுறோம் அப்படின்னா கவுபாய் அந்த அந்த பேலட்லேருந்து டிஓபி ஒர்க் பண்ணுறதுலேருந்து எல்லாமே நம்ம ஸ்பெசிஃபிக்காக ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்கும். இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தரோட எஃபர்ட்டும் அதில் ரொம்ப நிறைய தேவைப்படுற மாதிரி இதில் இருக்குது. ஸோ பார்க்கும்போது டெஃபினட்டாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நானுமே வந்து இது வரைக்கும் இது என்னோட 11th வெர்டிகல் ட்ராமா. இது எனக்கு இது பார்க்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கவுபாய் இது எப்படி இருக்க போகுது? ஏன்னா நான் ரா ஃபுட்டேஜ்லாம் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ இருக்கும்போதுலாம் லைட்டிங்கும் சூப்பராக எனக்கு டிஓபி ஒர்க்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நம்ம அவ்வளோ பெரிய ஸ்க்ரீன் நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் இது இவ்வளோ கம்மி பண்ணிட்ட அப்புறமாவும் விஷுவலாக நமக்கு ஒரு ஸ்டோரி டெல்லிங் நல்லபடியாக காட்டும்போது அதில் ஒரு கியூரியாசிட்டி பில்ட் ஆச்சு. எடுக்கும்போதே சொல்கிறேன் நான். ஸோ பார்க்கணுன்னு இன்னமும் ஆசையாக இருக்குது. கிரேட். அபவுட் இந்த வெர்டிக்கல் ஸ்டோரிஸ்க்கு வந்துடலாம். நம்ம ஹரிசாண்டல் எடுக்கும்போது அதில் நம்ம நிறைய ஷூட் பண்ணியிருப்போம். நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம பாடி மேனரிசம்ல இருந்து ஃப்ரேம்ல இருந்து எல்லாமே நமக்கு தெரியுங்கிறதுனால நம்ம ஒரு ஆக்ட் பண்ணிடுவோம். பட் இது வெர்டிக்கலாக வருது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி இவ்வளோ தான் ஃப்ரேம். நம்ம நின்னோன்னா நமக்கே ஃப்ரேம் பத்தாது. ஸோ பேக்ரவுண்டில் எதுவும் மறைக்காம ஓவர்லாப் பண்ணாமல் அந்த மாதிரிலாம் இருக்கணுங்கிற மாதிரி. ஸோ அதோட ஆக்டிங் அதோட பேட்டர்னுக்கும் இதோட பேட்டர்னுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு? அதுலேருந்து இதுக்கு அடாப்ட் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துச்சு அந்த மாதிரி? இல்லை ப்ரோ. ஸோ ஓவர் தி இயர்ஸ் நிறைய இயர்ஸ் இது இருக்கிறதால நமக்கு பெருசாக ஒரு இது தேவைப்படாது. லைக் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கேர்ஃபுல்லாக நம்ம கேட்டுக்கிட்டோம் அப்படின்னா அதை நம்ம ப்ரொசீட் பண்ணிக்கலாம். அப்படின்னா நெக்ஸ்ட் இன்னொரு மானிட்டர் பார்த்துன்னு ஒரு இறங்கிடலாம். எப்படின்னா ஒயிட் ஷாட் நமக்கு இருக்கும். ஸோ மாஸ்டர் ஷாட் வைக்கும்போது ஸோ நமக்கு பிளேசிங் எங்கன்றது நமக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும் ரேண்டமா. ஸோ அதுக்கப்புறமா க்ளோஸ் அப் வரும்போது அங்கே பண்ண மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையும் நம்ம இதில் தான் சரி பண்ணி பண்ணணும். அண்ட் இங்கே விட்டாலும் டப்பிங்லேயாச்சும் அதை பிடிச்சிருக்கலாம். அந்த மாதிரி டப்பிங் கை கொடுத்துரும். எந்த அப்படி கடைசியில் டப்பிங் எடிட்டர் இருக்காரு, எல்லாருமே கை கொடுப்பாங்க. கிரேட். எப்படி ப்ரோ இருக்கு? இப்போ லைக் நம்ம நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டோம். அந்த மியூசிக்கலி டிக்டாக்ல அந்த டைம்ல இருக்கும்போது இதுல ஒரு சீரியல் மாதிரியான ஒரு ஸ்டோரி வரும் அப்படிங்கிற நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டோம். ஆனால் எனக்கு சோஷியல் மீடியா பூம் ஆக ரீல்ஸுங்கிற ஒன்று வந்து பயங்கரமாக பிளாஸ்ட் ஆக அதுலேருந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது நிறைய ஆர்டிஸ்ட்டுக்கு அப்படிங்கிறது ஓப்பன் ஆகுது. இது மூலிமா நிறைய ஆர்டிஸ்ட் க்ரோ ஆவாங்க, டைரக்டர்ஸ் க்ரோ ஆவாங்க, ஸ்டோரி ரைட்டர்ஸ் க்ரோ ஆவாங்க. ஸோ இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆயிருக்கு இது மூலிமா. அதை பற்றி என்ன ப்ரோ நினைக்கிறீங்க? டெஃபினட்டாக இது ஒரு பாசிட்டிவ் தான் ப்ரோ பார்க்குறேன். என்னன்னா எனக்கு என்ன இன்னும் ஒரிஜினல் கண்டென்ட்ஸ் வந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். லைக் இப்போ நம்ம வந்து மேக்ஸிமம் வந்து ரீமேக் தான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ 80-90% ரீமேக் தான் பண்ணிட்டு இருக்கோம். அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் தான் வந்து ஒரிஜினல்ஸ் பண்ணுறாங்க. நம்ம கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி, ட்ரெடிஷனலுக்கு ஏற்ற மாதிரி, இல்லை நம்ம மீட்டருக்கு ஏற்ற மாதிரி ஒரு லவ் ஸ்டோரியோ இல்லை ஏதாச்சும் எனி ஜானர். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது இன்னும் அதில் எப்படி சொல்கிறது, நமக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் இம்ப்ரூவ் ஆகும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ஃபுல்லாகவே வந்து நம்ம ரீமேக் பண்ணுறதால அந்த கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அந்த கல்ச்சர் நம்ம கல்ச்சர் மிக்ஸ் பண்ண மாதிரி. ஸோ அந்த எக்ஸ்பிரஷன்ல இருந்து நம்ம நடிக்கிறது வரைக்குமே எல்லாமே கொஞ்சம் ஓவர் டோஸாக தான் தேவைப்படும், ஆப்வியஸாக தேவைப்படும். ஸோ அப்போ தான் நான் சொல்கிற மாதிரி ஒரு நிமிஷத்துக்கு ஒரு ஹூக் தேவைன்னா அதுக்கேற்ற மாதிரியான ரியாக்ஷன்ஸ் வந்து எல்லாமே நமக்கு எக்ஸ்ட்ரா எல்லாத்துலேயும் எக்ஸ்ட்ரா தேவைப்படும். இப்போ நம்ம கல்ச்சர் நம்ம ட்ரெடிஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு படம் பண்ணும்போது ஒரு கான்டென்ட் எடுத்து ஒர்க் பண்ணும்போது ஸோ அதை நம்ம நடிக்க வேணாம், நம்ம வாழலாம் ஈஸியாக. கரெக்ட். நம்ம ஆரிஜினல் எதான்னும் போது நம்ம இதுக்கு எக்ஸ்ட்ராவாக எதுவும் பண்ண தேவையில்லை, நம்ம நம்மளாக இருந்து நடிக்க முடியும். ஸோ அது மாதிரி பண்ணால் இன்னும் சூப்பராக இருக்கும். ஒரிஜினல் கண்டென்ட்ஸ் வேணும், அவ்வளோதான். கிரேட், நல்லா சூப்பர். கிரேட் ப்ரோ. டைரக்டர்ஸ் பற்றி பேசலாம். ராஜேஸ்வரர் ப்ரோ பற்றி சொல்லுங்கள். ஆக்சுவலி ராஜேஸ்வரர் எனக்கு லாங் டைம் ஃப்ரெண்டு. பட் வந்து எங்களால் மீட் பண்ணிக்கவே முடியல. லைக் ஒரு ப்ராஜெக்டும் பேசுவோம், ஏதாச்சும் ஸ்டேஜ் கிளாஷ் ஆகும், இல்லை ஏதாச்சும் கேஸ்டிங்கில் ஏதாச்சும் எங்களுக்கு ஒரு தடங்கள் வந்துட்டே இருந்துச்சு. ஸோ இந்த ப்ராஜெக்ட் தான் வந்து ஃபைனலாக ப்ரோ நம்ம பண்ணுறோம் ப்ரோ அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல டெஃபினட்டாக பண்ணலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணோம். 3 days எப்படி போச்சுன்னே தெரில. குவிக்காக ஜாலியாக போச்சு. ஆக்சுவலி எனக்கு ஒர்க் பண்ண மாதிரியே நான் தோணல. இப்போ போல் கொஞ்சம் இந்த டயர்ட்னஸ் அது ஆப்வியஸாக இருந்தாலுமே டீமாக எனக்கு ஒர்க் பண்ணும்போது அந்த டீம் எனர்ஜி வந்து அவங்க கேர் பண்ணுற விஷயம் எல்லாமே எல்லா செட்டோட எனக்கு நல்லாவே கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. எது வந்தாலுமே எனக்கு
நிமிஷ நேரத்துல கிடைக்கிற அளவுக்கு அந்த ஃபெசிலிட்டிஸ் எனக்கு இருந்துச்சு. கிரேட், சூப்பர் ப்ரோ. அண்ட் வந்துடலாம் ம். ரெசார்ட் அப்படிங்கிற ஒரு ம். பயங்கரமான சீரியஸ். அது மக்கள் கிட்ட பயங்கரமா பூம் ஆகி சூப்பரா. பிரவீன் பெனட் சார் ஆல்ரெடி நிறைய சீரியல் நம்ம பார்த்துருக்கோம். விஜய் டிவியில் சரவண மீனாட்சில இருந்து அந்த கல்லூரி, அந்த காலேஜ் சப்ஜெக்ட் எல்லாமே பயங்கரமா, ஸ்கூல் சப்ஜெக்ட் எல்லாம் பார்த்துருப்போம் நம்ம கணக்கடும் காலங்கள். இப்போ ரெசார்ட் அப்படிங்கிற ஒன்று திருப்பி ஒரு பேக் டு ஒரு பயங்கர ஒரு ஹிட் ஒன்று கொடுத்துருக்காரு. விஜய் ப்ரோ வந்து கதை எழுதியிருக்கிறாங்க. ஸோ நீங்களும் அதில் வந்து ஒரு நெகட்டிவ் ஷேட் ரோல் பண்ணியிருக்கீங்க. ரியா வந்து ராஜாவை கல்யாணம் பண்ண போறாங்க, உண்மையாவா? செகண்ட் மேரேஜ் புருஷன் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ண போறீங்களா? உண்மையாவா? அதெல்லாம் சொல்லணுமா? சொல்லலாம் ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. எவ்வளவு பேருக்கு கேட்டுக்கிட்டு இருக்கோம், பார்த்துக்கிட்டு இருக்கோம். போடுவாங்க டெஃபினட்டா போடுவாங்க. எபிசோட் பாருங்க தெரியும். இல்ல உங்களுக்கு அந்த அதை மிஸ் பண்ணிடக்கூடாது நீங்க பார்க்கும்போது. நான் சொல்ற ஒரு விஷயம் ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். உங்களுடைய இது மூட நான் கெடுக்கூடாது சொல்லிட்டு நான் சொல்லல. சரி, பட் நீங்க பாருங்க. ஓகே. இட் வில் டெஃபினெட்லி இன்ட்ரெஸ்டிங். பணக்கார விட்டு பொண்ணு கிடைச்சிருக்கு, அப்புறம் எதுக்கு நம்ம டாக்ஸிக்கா இருக்கணும்? எதுக்கு நம்ம வந்து வில்லன் மாதிரி பிஹேவ் பண்ணணும்? புள்ளிய ரொம்ப பிடிச்சாச்சு, ஜாலியா வாழ்ந்துட்டு போக வேண்டியதானே. முன்பாக ப்ரோ எனக்கு அந்த ரிஜெக்ட் பண்ணிட்டா, ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணிட்டேன் நான். அதெல்லாம் வச்சு செய்யறோம். என்னை வாடி வேண்டாம்னா ஏன்னா ஏற்கனவே நானும் அவங்கள வேற சீரியல்ல பண்ணிருக்கோம். சன் டிவில பண்ணும்போது பேரா பண்ணிருக்காங்க. சோ மறுபடியும் கட் பண்ணா ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் மறுபடியும் அதுல பண்றோம். சோ அங்க விட்டு போனது எல்லாத்தையும் இங்க படி வாங்குறதுக்காக அப்படி அந்த இதை வந்து தீர்த்துக்கலாம் அப்படிங்கிறது. அவ்வளவுதான். வெர்டிகல் டிராமாலே எங்களோட பேரா பண்றாங்க அவங்க. அப்படியா? ஒரு 3 டிராமா நாங்களே ரெசார்ட் பார்த்துட்டு அது கமிட் ஆனதா இல்ல அதுக்கு முன்னாடி கமிட் ஆனதா? இல்ல அதுக்கு முன்னாடி இருந்து. சரி. ஆமா, 2 பேருக்குமே தெரியாது. மார்னிங் ஷூட்டுக்கு வரும்போது தான் பண்றோன்னே தெரியும். ஆமா, எனக்கும் பார்த்து போர் அடிச்சு. சூப்பர் கிரேட். சொல்லுங்க ப்ரோ, அதோட ரிசப்ஷன் பத்தி சொல்லுங்க. நான் 11 இயர்ஸ் இண்டஸ்ட்ரியில் இருந்திருக்கிறேன். ஸோ இந்த 12th இயர் தான் வந்து எனக்கு ரெசார்ட் கப்மா தான் நல்ல ரிசப்ஷன் கிடைச்சது எனக்கு. ஸோ பீப்புள் ரெகக்னிஷன் இருக்கட்டும், கூப்பிட்டு நம்மளை பேசுறதா இருக்கட்டும், சம்டைம்ஸ் பார்த்தாங்கன்னா மர்மர் பண்ணிட்டு போயிடுவாங்க. இப்போ வந்து நம்ம கிட்ட அப்ரோச் பண்ணி பேசுறதா இருக்கட்டும். ஸோ அந்த விஷயம்லாம் நல்லபடியாக நடந்துச்சு எனக்கு ரெசார்ட் மூலியமா. ஸோ நம்ம பண்ற நம்பர் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸை விட ஒரு ப்ராஜெக்ட் பண்ணாலும் லைக் தெரியுற மாதிரி ஹிட் ஆகிற மாதிரி ப்ராஜெக்ட் பண்ணாதான் நமக்கு அதுல ஒரு இது கிடைக்குதுங்கிறது இல்லையா ப்ரோ? கண்டிப்பா ப்ரோ. நம்ம சூஸ் பண்ற இடத்துக்கு முதல்ல வளரணும். அதுக்கு முன்னாடி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி கிராப் பண்ணி அதுல இருந்து நம்ம பெஸ்ட்டை கொடுக்கும்போது அங்க இருந்து ஒருத்தர் நம்மளை நோட்டீஸ் பண்ணலாம். அங்க இருந்து வேற ஒரு ப்ராஜெக்ட் உங்களுக்கு கிடைக்கலாம். அங்க வேற ஒரு கான்டாக்ட் உங்களுக்கு உண்டாகும். ஸோ எப்படி யார் எங்க இன்டர் கனெக்ட் ஆகனே சொல்ல முடியாது ப்ரோ. பட் என்னன்னா நம்ம சின்சியரா எவ்வளவு தூரம் ஹார்ட் ஒர்க் பண்றோமோ அதை பார்த்து நம்மகிட்ட டேலண்டே இல்லைன்னா கூட இவனை வச்சு வேலை வாங்க முடியும்னு ஒருத்தனுக்கு ஒரு டைரக்டருக்கு அந்த கிராஃப்ட் பண்ண நம்பிக்கை இருக்கும்போது நம்மளை வச்சு படம் பண்ணுவாங்க. ஸோ அதனால நம்ம இன்னைக்குமே சின்சியரா நம்மளோட ஃபுல் எஃபர்ட்டை ஒரு ஷாட்டுக்கும் மிஸ் பண்ணாம கொடுத்துட்டே இருக்கும். டெஃபினட்டா எல்லா ஷாட்டுக்கும் சீன் இல்லாம ஒரு ஷாட்டுக்கும் நம்மளோட 10% நம்ம கொடுக்கணும். கிரேட் ப்ரோ, சூப்பர். இப்போ நிறைய சீரிஸ் வருது. இப்போ ரெசார்ட் மாதிரி எக்கச்சக்கமான சீரிஸ் வந்து வருது. எல்லாமே ஹிட் ஆகுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஏதாவது ஒண்ணுதான் வந்து ஹிட் ஆகுது. நம்மளும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்றோம், அது எல்லாமே ஹிட் ஆகுமான்னு கேட்டா சொல்ல முடியாது. ரெசார்ட் மாதிரியான ஒரு ப்ராஜெக்ட் தான் ஹிட் ஆகும். இது லக்குன்னு எடுத்துக்கலாமா அந்த மாதிரி? ப்ரோ இல்லை ப்ரோ, அது எனக்கு தெரியல. லக்கே வந்து ஒவ்வொரு டைம் ஒரு 100 டைம்ஸ் நம்ம ட்ரை பண்ணியிருப்போம், தோத்து போயிருப்போம். 100th டைம் நம்மளுக்கு நடக்கும்போது அது லக்குன்னு வெளியே பார்க்கணும் தெரியும். பட் நமக்கு வந்து அதோட ட்ரை பண்ணிருக்கோம், அதெல்லாம் நம்ம நடந்துச்சு நம்ம பார்க்கணும் இல்லையா? அந்த மாதிரி நம்மளோட 10% என்னைக்குமே கொடுக்கணும். ஸோ அது லக்கோ இல்லை சக்ஸஸோ ஃபெயிலியரோ அது நம்ம கையிலேயே இல்லை. சக்ஸஸ் வந்து இன்னும் பயம் தான் அதிகமாகும். அட்லீஸ்ட் ஃபெயிலியர் வந்தால் கூட நம்மளால அடுத்த ஸ்டெப்புக்கு இன்னும் கொஞ்சம் எனர்ஜியாக இறங்க முடியும். ஸோ அதனால அது எனக்கு தெரியல. அதனால நம்மளோட 10% கொடுக்கணும் என்னைக்குமே, அவ்வளோதான். கிரேட் ப்ரோ. விஜய் பிரதர் பத்தி பேசிடலாம். எருமசானிங்கிற ஒரு யூடியூப் சேனல் நம்ம எல்லாம் பார்த்து பயங்கரமா சிரிச்சிருப்போம். அவருக்குள்ள இப்படி ஒரு டி பிளாக்னு ஒரு படம் எடுத்தாங்க. அவருக்குள்ள ஒரு டைரக்டர் ரைட்டர் இப்படி ஒருத்தர் இருக்காராங்கிற அதுல யோசிக்க வச்சாரு. இதுல ரைட்டரா வந்து பயங்கரமா இம்ப்ரெஸ் பண்ண விஷயம்னு பார்த்தா இது வரைக்கும் பார்க்காத ஒரு களமா நான் பார்த்தேன். லைக் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அஃப்கோர்ஸ் ஹார்ட் பீட்டும் புதுசாக தான் நம்மளுக்கு இருந்துச்சு. ரெசார்ட் வந்து லைக் யங்ஸ்டர்ஸ்லாம் வச்சு ஒரு ஸ்டார் ஹோட்டலுக்குள்ள நடக்கிற கிச்சன் இந்த மாதிரி ஸ்டோரி வந்ததே, அதுக்குள்ள ஹவுஸ் கீப்பிங் வேலை இந்த இது பாக்குற மாதிரியான ஸ்டோரி வந்ததே இல்லை. ஆனா அவங்களுக்குள்ள ஒரு யூலாஷ் இது மாதிரிலாம் இருக்குமா? நமக்கு என்னன்னா தமிழ்ல தான் இருக்கு ஷோ, நம்ம பசங்க தான் நடிக்கிறாங்க. ஆமா, நம்ம கல்ச்சரை பேஸ் பண்ணி தான் இருக்கு. ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு. கரெக்ட். சாதாரணமா நல்லா இருக்கேன்னு கேட்கறது நல்லா இருந்துச்சு அதுல பாக்குறதுக்கு. ஏன்னா நம்மளுக்கு புதுசான ஒரு ஃபீல்டுல இருக்கு, ஒரு ரெசார்ட்குள்ள ஒரு கிச்சனுக்குள்ள அந்த அவுட்ஃபிட்ஸோட. ஸோ இந்த ரிசப்ஷனே வேற மாதிரி இருந்துச்சு ரெசார்ட்க்கு. ஸோ அண்ட் விஜய் நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவர் எப்பவுமே ஒரு காமெடியா ஒரு பண்ணி நான் பார்த்துட்டு இருந்துட்டு அப்புறமா கம்ப்ளீட்டா இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணும்போது அவுட்ஸ்டாண்டிங். பிரவீன் சார் பத்தி பேசலாம். பிரவீன் சார் செம்ம ப்ரோ. ஆக்சுவலா என்னன்னா சீரியஸ்லி என்னன்னா நம்ம ஒரு மீட்டர்ல இருப்போம். ஸோ அவர் என்னன்னா நீ இதை பண்ணிட்டு இதை பண்ணு அப்படின்னு அவர் சொல்லிடுவாரு. அவர் சொன்னதை கேட்டுட்டு பண்ணும்போது பண்ற போது எனக்கு தெரியல. பட் ஸ்க்ரீன்ல பார்க்கும்போதும் டப்பிங்ல பார்க்கும்போதும் இதுக்கு தான் அவர் இதை பண்ண சொன்னாரான்னு நம்மளுக்கு இவ்வளோ வருஷமா இது கூட தெரியாம இருந்திருக்கும்லாம் நிறைய விஷயங்கள் தோணுச்சு. அவரோட பாஸா இருக்கட்டும். ஸோ அவர் இந்த இடத்துல இறக்கி இந்த இடத்துல ஏத்துனுவாரு. ஸோ அதெல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து
அவுட்ல பார்க்கும்போது ரொம்ப எக்ஸ்ட்ரீம் சூப்பராக இருக்காரு. ஸோ நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, எக்கச்சக்கமா விஜய் டிவிலே பிறந்து வந்த மாதிரி. த கிரேட் பிரவீன் பரத் சார். எனக்கு இந்த நெடுமாறா உங்க கேரக்டர் பத்தி சொல்லலாமா? தலைவாசல் விஜய் சார் இவங்களாம் இருக்கிறாங்க, எல்லாத்தையும் பத்தியும் ஷேர் பண்ணலாமா? ஷூர். தலைவாசல் விஜய் சாரோட வாய்ஸ் எனக்கு ரொம்ப வாய்ஸ் கணீர்னு இருக்கும். அவர் ஸ்க்ரீன்ல பார்க்கும்போது தான் நம்மளுக்கு ரொம்ப டெரிஃபிக்கா ஃபெரோஷியஸா இருக்காரு. கட்டுன்னு சொல்லிட்டு அப்புறமா இஸ் வெரி சாஃப்டா நல்ல கூலான ஒரு பர்சன் தான் அவரு. ஸ்வீட். அவரோட கேரக்டருக்குமே ஒரு பயங்கரமான ஒரு இது கிடைச்சு சம் ரிசெப்ஷன். ஓவரால் அதான் ரெசார்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா லைக் ஃபேமிலிஸ் மட்டும் இல்லாம யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் வந்து அதை பாக்குறாங்க. எவ்ரி ஃப்ரைடே வெயிட் பண்றாங்க எப்படா அந்த எபிசோட் விடுவாங்க அப்படிங்கிற வெயிட் பண்றாங்க. அவருக்கு ஃபேன் இருக்காங்கன்னே வந்து என்கிட்ட சொல்லிட்டே போனாங்க. ஓகே சார் கிட்ட சொல்லுங்க, நான் ஒரு ஃபேன் சொல்லுங்க, நம்ம சொல்றோமா அமைச்சிருக்கேன். இப்ப இவனுமே வந்து எவ்ரி ஃப்ரைடே வந்து ஷார்ப்பா ரெசார்ட் பாக்குற ஒரு ஆடியன்ஸ். திரும்ப தெரியுறேன் தெரியல ப்ரோ. அத தெரியல, நேர்ல பார்க்கும்போது அப்படி தெரியல. நான் ஷார்ட் அப் பண்றதோட சரி கட்டுன்னு சொல்லிட்டப்பமா அந்த பொண்ணு தான் வெளியா இருக்கு. ஆனா நேர்ல இன்னும் ரொம்ப ஸ்வீட்டா இருக்கீங்க, ரொம்ப சாஃப்டா சமத்து. இவர் எப்படி அப்படிங்கிற மாதிரி அப்படிதான் சொன்னாங்க. சொல்லணும்ல. சொல்லுங்க. சூப்பர். வாழ்த்துக்கள் ப்ரோ ரெசார்ட்டோட வெற்றிக்காக. அண்ட் இப்போ நீங்க பண்ணக்கூடிய இந்த வெர்டிகல் ஸ்டோரிஸும் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்று உங்களுக்கு இன்னும் அந்த ஆல்ரெடி இருக்கிற நேம் இன்னும் பெருகிட்டே போயிட்டு இது மூலமா ஒரு பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் லைக் அஃப்கோர்ஸ் சினிமா அப்படிங்கிறது அல்டிமேட் கோலா இருக்கும். ஆமா ப்ரோ, யா அது நிறைவேறதுக்கு எங்க டீம் சார் ஒரு பெரிய வாழ்த்துக்கள். உங்களை ஸ்கிரீன்ல பாக்குற ஆடியன்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? பாருங்க அது கேரக்டர் தான், ஒரிஜினல் கிடையாது. இதுல பாசிட்டிவ் கேரக்டர் தான். சோ இந்த ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் தான். சூப்பர். அண்ட் பாசிட்டிவ் நெகட்டிவ் மாத்தி இந்த வெர்டிகல்ஸ்ல வந்துட்டே தான் இருக்கு. சோ நம்ம ஒவ்வொன்றுக்கும் ஒரு கலர் நமக்கு தெரியாதால நம்ம ஒரு டிரான்சிஷன் கொடுக்க முடியுது இல்லையா? சோ அதனால ஐ அம் ஜஸ்ட் எக்ஸ்ப்ளோரிங் தி கேரக்டர்ஸ். ஆமா, ஜஸ்ட் பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. Definitely. Thank you sir. Thank you. Nice meeting you. கிரியாஸின் அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி. மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.